கேஎல் ராகுல் விக்கெட், அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் வரைக்கும் இங்கிலாந்துலாம் பம்படப்பா இருந்தாங்க. இந்தியாவை வந்து நம்ம ஃபுல்லா வெறுப்பேற்றிடணும், பயங்கரமா வந்து அவங்கள வந்து ஸ்லெக்ட் பண்ணிடணும் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த ரெசிலியன்ஸ் ஆஃப் பும்ரா, சிராஜ் அந்த கேமை வந்து ஈக்குவலா அந்த பாய்ஸ் பண்ணி அந்த கேமோட விக்டரி வந்து அவங்களுக்கு போனாலும், அது கடைசியா அந்த பிச் கிட்ட வந்து அந்த 2005 ஆஷஸ்ல நடக்கும் பாத்தியா, அந்த மூமெண்ட் மாதிரியே வந்து இந்த சிராஜ் கேஸ் ஜடேஜா வந்து ஹக் பண்ணிட்டாரு பென் ஸ்டோக்ஸ். ஸோ அந்த மூமெண்ட், அந்த ஹீட் மூமெண்ட் எல்லாமே போய் அப்படியே ஓகே, இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் நாங்க இருந்தா எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் சொல்றேன், இந்த கிரிக்கெட் இந்த ஜென்டில்மேன் கேம் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு ஃபைட் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது. இந்த கேம் பாடுறா எவ்வளவு ஆடி இருக்காங்க பாரு, நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக் பண்ண மூமெண்ட் வந்து செமையா இருந்தது. அவங்க அந்த ஃபைட்டே மறந்துட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்தது இந்த மேட்ச்லன்றப்போ தட் ஷோஸ் டெஸ்ட் கிரிக்கெட் இதாண்டா டெஸ்ட் மச்சான் கிரிக்கெட்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அவங்க இந்த இங்கிலாந்து வச்சது ஸ்லைட்டஸ்ட் மார்ஜின், ஜஸ்ட் இன்ச்சஸ் பைல வந்து இந்தியா விட்டாங்க. அது ஆல்சோ சிராஜோட விக்கெட் வந்து இட்ஸ் என்ன விக்கெட் பியூர் எப்படி அதுதான் அன்லக்கி சொல்றேன். விக்கெட். இது வந்து ஒரு அன்லைக் விக்கெட் டேக்கிங் பாலோ இல்ல ஒரு எட்ஜோ எதுவுமே இல்ல. அவர் ப்ராப்பரா வந்து ஹோல்ட் பண்ணி அது நல்லா ஷெல்லுக்குள்ள போய் ஒரு டிஃபென்ஸ், அது அப்படியே உருண்டு கால்ல பட்டு பர்ஃபெக்ட் டிஃபென்ஸ். தட்டி பெயில வந்து இல்ல லைட்டா தட்டிடுச்சு. ஸோ அதுதான் இல்ல இது வந்து நார்மல் போல்டோ உம் எல்பிடபிள்யூ இருந்தா கூட இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த விக்கெட் விழுந்த விதம் தட் ஷோஸ் அந்த கிரிக்கெட் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா விக்கெட் உனக்கு போல்டோ கேட்சோ வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க, என்னடா இந்த மாதிரி ஆடி இப்படி அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு. உம் அந்த ஒரு லக் வந்து கரெக்டா இங்கிலாந்து பக்கம் போயிடுச்சு. ஜூலை 14 வேற பவுண்டரி கவுண்ட்ல வின் பண்ணாங்க நியூசிலாந்து கிட்ட. சோ அந்த மாதிரி லக் இருக்கவங்க கிட்ட ஆப்வியஸ்லி இந்த லக் இருக்கும். சோ ரெண்டு பேருமே அவங்க ஹார்ட்ஸ் அண்ட் சோல் போட்டிருக்காங்க. இதுல இருந்து டிசர்வ்டு வின்னர்ஸ் சொல்ல முடியாது. இங்கிலாந்து தோத்து இருந்தாலுமே இது வந்து அன்லக்கி ஃபார் இங்கிலாந்து தான் இருக்கும், ஆனா இவ்வளவு ஃபைட் பேக் பண்ணிருக்காங்க. சோ செம்ம கான்டெஸ்டா தான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த 3 மணி நேரம் டெஸ்ட் கிரிக்கெட் 3 மணி நேரம் ஐபிஎல் பார்த்துட்டு என்னடா இது 6 அடிக்கல 4 அடிக்கன்றவங்க இந்த 6 மணி நேரம் செஷனை பாருங்க, அப்பதான் தெரியும் இந்த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டே.